Hello friends, welcome to Vijay 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி ரிவ்யூ பாத்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1. நீங்க காந்தாரா படம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். பட் இந்த படம் நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் நம்மளோட ரூட் சம்பந்தப்பட்டது. நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம எப்படி இங்க வந்திருக்கோம், நம்ம யாரு அப்படின்ற புரிஞ்சுக்கிற ஒரு ரூட்ஸ். எப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தெருவுலையும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் சரி ஒரு காவல் தெய்வம் இருக்கோ, அதே போல காந்தாரா அப்படின்ற ஒரு ஊர்ல காவல் தெய்வம் இந்த வராகி கடவுளை பேஸ் பண்ணி தான் அவதாரம், பெருமாளோட அவதாரம் பேஸ் பண்ணி தான் நிறைய கதைகள் இருக்கு. இவங்களோட இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த வாராகி அப்படின்ற அந்த கடவுளை வச்சுதான் இவங்களோட மொத்த கதையுமே பிளே பண்ணுது. ஒரு ராஜா இருக்காரு, ஒரு ராஜா அந்த நாட்டோட கடவுளை கேட்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அங்க நடந்த ஒரு அசம்பாவிதம்னால அந்த கடவுளை கேட்கிறாரு. அதுக்காக இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எனக்கு நான் கடவுளை தரேன், எனக்கு நீ நிலத்தை கொடு, நான் வந்து வாழணும் தங்கணும். ராஜாவும் ஒத்துக்கிட்டு அந்த மக்களுக்கு நிலத்தை கொடுத்துட்றாங்க. பட் ஆனால் தலைமுறையா மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்கள அநியாயம் பண்ணி அந்த ராஜாக்கள் என்ன பண்ற நிலத்தை அபகரிக்க பாக்குறாங்க. அப்ப கடவுள் வந்து இவங்களை காவல் காத்து இவங்களை காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. நான் சின்ன வயசுல அப்போகலிப்டோ அப்படின்னு ஒரு படம் பார்த்திருக்கேங்க. அவங்களோட ரூட் சம்பந்தப்பட்ட கதை. பழங்குடியினர் மக்கள் அங்கிருந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு கதை. அதே போல கொஞ்சம் சிமிலாரிட்டியோட இருந்தது தங்கலான். தமிழ் ஒரு படம் மாதிரி வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா மிரட்டிருக்காங்க காந்தாரா பார்ட் 2. எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம், அங்கிருந்து நம்ம எப்படி வந்து இப்ப நார்மலான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த டிரான்சாக்ஷன் நீங்க பார்க்கலாம். இவங்க பக்தி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் எடுத்திருக்காங்க. நியாயம் தர்மம் கண்டிப்பா காப்பாத்தும் மக்களை அப்படின்னு. பார்ட் 2ல என்ன பிளஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்கிரீன் பிளே. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்ட் 1 அப்படின்னு போட்டதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா காந்தாராவோட சீக்வன்ஸ் எடுக்காம ப்ரீக்வல் எடுத்திருக்காங்க. காந்தாரா சாப்டர் 1 தான் ஃபர்ஸ்ட் நடக்கிற கதை எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கிற கதை. அதனால அவங்க என்ன இமேஜினேஷன்ல வேணாலும் கதை எடுத்துட்டு போகலாம். ஆனா அவங்களோட தீம்ல வந்து வெளியில போகல. இதுல அந்த பார்ட் 1 நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு சாமி வரும். அந்த காந்தாரா அப்படின்ற அந்த சாமி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அவங்க அந்த மக்களுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்போ அவங்க ஒரு அப்பா பையன் 2 பேருமே ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருப்பாங்க. அந்த மறைஞ்ச இடம் வந்து என்ன அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் பார்ட் 1ல பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹாலோ பிளேஸ். அதுக்குள்ளார நீங்க போனீங்கன்னா சிவன் கடவுள் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா பார்ட் 2ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மக்களோட நிலத்தை எப்படி அபகரிக்கிறாங்க, இந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு ஹீரோ அரசாங்கத்தை பார்த்து கேட்கிற மாதிரி எல்லா கேள்விகளும் வச்சிருக்காங்க. இது வந்து நீங்க எந்த ஸ்டேட்ல வச்சாலும் இந்த லாஜிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப யதார்த்தமான டைலாக்ஸ் இருக்கு. ஹீரோயின் பயங்கர பிளஸ். கேஸ்ட், ஒவ்வொரு கேஸ்டும் நான் சொல்றேங்க அந்த அளவுக்கு ஆழமா வந்து மனசுல உட்கார்றாங்க. அந்த எப்படி அந்த கேஸ்ட் டிராஃப்ட் பண்ணாருன்னு தெரியல. ஹீரோ கம் டைரக்டர் அவர் வந்து சீரியஸா சொல்றேன் செம்மையா ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஎஃப்எக்ஸ்க்காக நல்லாவே அவார்டு கொடுக்கலாம், ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேக்காக நிறைய அவார்ட்ஸ் கொடுக்கலாம். சீரியஸா சொல்றேன் இந்தியாவோட பெஸ்ட் பிலிம்ல இது வந்து கண்டிப்பா சேரும். டாப்பஸ்ட் கிராஸ் கலெக்ஷன்ஸ்ல இந்த படம் வந்து போய் உட்காரதா போகுது. காந்தாராவும் 5 crores எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து மேல 400 crores மேல கலெக்ட் பண்ணுச்சு லாஸ்ட் டைம். அதே போல ஒரு மேஜிக் தான் இப்ப நடந்திருக்கு. ஆனா இந்த காந்தாரோட பட்ஜெட் 125 crores. இந்த படம் வந்து அந்த பணத்தை எடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸே மிகப்பெரிய காரணம் சொல்லலாம். உங்களுக்கு 2 கிளைமேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு படத்துல. திரும்ப மக்களுக்கு அநீதி நடக்குது, ஹீரோ வராரு, திரும்ப சாமி வருது அவருக்குள்ளார, அவர் வந்து திரும்ப மக்களை காப்பாத்துறாரு அப்படின்ற அந்த கான்செப்ட்குள்ளார போகும்போது ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு வந்து ஏன் இவ்வளவு நேரம் படம் போகுது அப்படின்னு ஒரு செகண்ட் தோணுச்சு. நார்மல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா தோணும். மேபி இது ரொம்ப முழுகினவங்க அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி தோணாது. பட் ஆனால் கண்டிப்பா சொல்றேன் லென்த் வைஸ் கொஞ்சம் குறைச்சி இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல ரிவ்யூ பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.